لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமையுள்ளவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய பாக்கியம், அதற்கு நிகராக வேறு ஒன்று இல்லை. அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கத்ருடைய இரவை அடைந்து முறையாக பயன்படுத்தி கொண்ட நபரையும், அதை முறையாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவறவிட்ட நபரை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னார். அந்த ஒரு வார்த்தையை நாம் சிந்தித்தாலே போதும், அல்லாஹ் அக்பர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது எத்தனை பெரும் பேறு பெற்றது என்பதை நாம் புரிந்துகொள்ளலாம். விளக்கத்துக்காக நம்மிடத்தில் ஒருவர் கேட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். துர்பேறு பெற்றவன், துர்பாக்கியசாலி என்றால் யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? துர்பாக்கியசாலி. ஒருவர் சொல்லுவார், ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த அடுத்த வினாடி தாயினுடைய ரூஹ் நின்றுவிட்டது, மௌத்தாயிருக்கிறார். ஏற்கனவே இந்த குழந்தை தாயின் கருவில் ஜனித்த போதே கோரமான விபத்தில் தந்தை இறந்து விட்டிருக்கிறார். ஏற்கனவே தந்தை இறந்து விட்டார், இப்போது பிரசவித்த அடுத்த வினாடி தாயும் இறந்து விட்டார். சாதாரண பழக்கத்தில் சொல்வார்கள், தாய் தந்தையை உண்டு விட்டு வருகின்ற குழந்தை துர்பேறு பெற்ற குழந்தை, துர்பாக்கியசாலியான குழந்தை என்று சொல்லுவார். இது பழக்கத்தில். இன்னும் சில போது துர்பாக்கியசாலி என்றால் யார் என்று கேட்டால் சொல்வார்கள், சில மணி நேரங்களுக்கு முன்பாக வரைக்கும் கோடி பெருஞ்செல்வன், அருமையான அரண்மனை போன்று வீடு, பங்களா, அருமையான வாகனம், மனைவி, பிள்ளைகள், காசு, பணம், சொத்து, சுகம் என்று செழிப்பாக இருந்தான் ஒரு மனிதன். திடீரென்று பூமி அசைந்தது, பூகம்பம். பிளந்த பூமியின் பிளவுக்குள் அவன் கண்முன் பார்த்து கொண்டிருக்கிறான். வீடு உள்ளே புதையுண்டது. அவன் செல்வம், காசு, பணம், வாகனம் அத்தனையும் போனது. துடிக்க துடிக்க அவனுடைய மனைவி மக்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். எல்லோரும் போய்விட்டார்கள். அவன் தன்னந்தனியாக நிற்கதியாக நிற்கின்றான். அடுத்த வேளை உண்பதற்கு ஒன்றுமில்லை. ஊருக்கும் உலகத்துக்கெல்லாம் விருந்து கொடுக்கின்ற அளவுக்கு வசதி வாய்ப்பை பெற்றிருந்தான். ஆனால் ஒரு சில மணி நேரங்களுக்கு பின்பாக அவனுடைய நிலைமை, அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டு ரொட்டி துண்டுகளை, காய்ந்த ரொட்டி துண்டுகளை இங்கே கொடுக்கிறார்கள், கையேறி விற்கிறான். சில மணி நேரங்களுக்கு முன்பாக அவனுடைய நிலைமை எப்படி? இப்போது மாற்றி உடுத்துவதற்கு ஆடை இல்லை, கொடும்பசியை போக்குவதற்கு ஒரு கவளம் உணவு இல்லை. வரிசையில் நின்று கையேந்துகின்றான் காய்ந்த ரொட்டி துண்டுக்காக அந்த அகதிகள் முகாமில். இவனை பார்த்து சொல்வார்கள், துர்பாக்கியசாலி, எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இன்னொரு வருடத்தில் கேட்டால் அவர் சொல்வார், அதையெல்லாம் விட கொடுமை, மனைவி மக்களோடு காசு பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒருவன் புறப்பட்டு சென்றான். நடுநிசி திடீரென்று ஏற்பட்ட பயங்கரமான விபத்து. தூக்கி எறியப்பட்டான் இவன்.
தொலைதூரத்தில் விழுந்து அவன் பார்க்கிறான், பற்றி கொண்டு எரிகிறது நெருப்பு. அவன் கொண்டு வந்த காசு, பணம், நகை, நட்டு, மனைவி, மக்கள் அத்தனையும் இந்த வாகனத்துக்குள்ளேயே எரிந்து சாம்பலாகிறான். பார்த்து கொண்டிருக்கிறான், ஒன்றும் நெருங்க முடியும். தன்னந்தனியாக நிற்கின்றான். அவன் கண் முன்பாகவே அத்தனையும் எரிந்து விட்டது. குடும்பம் உட்பட சகலமும் முடிந்து விட்டது. இப்போது இவனை பார்த்து நாம் சொல்வோம், வேறு கெட்டவன், துர்பாக்கியசாலி, எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இது நம்முடைய பார்வை. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், நாயகமே, உங்களுடைய பார்வையில் இந்த உலகத்தில் துர்பேறு பெற்றவன், நர்பாக்கியத்தை இழந்துவிட்ட துர்பாக்கியசாலி என்றால் யார் என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், தாய் தந்தையை இழக்க கொடுத்து விட்டு பிறந்த குழந்தை துர்பாக்கியசாலி அல்ல. எந்த குழந்தைக்கும் அல்லாஹ் தான் பொருள். தாய் போனாலும் தந்தை போனாலும் உலகமே போனாலும் அல்லாஹ் அந்த பிள்ளையை பாதுகாப்பார். யாரும் பெற்றோரை நம்பி இந்த உலகத்தில் பிறப்பது இல்லை, அல்லாஹுவை நம்பித்தான் பிறக்கின்ற ஒவ்வொன்றும் பிறக்கின்றன. அதே போன்று மற்ற யாரையும் அல்லாஹுவின் திருத்தூதர் சொல்ல வரவில்லை. அல்லாஹுவின் தூதர்கள், லைலா அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், தோழர்களே, இந்த இடத்தில் ரமலான் மாதம் வந்திருக்கிறது. ஒரு வருடம் பெருமான சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர்களே நேரடி வார்த்தை. அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்ன அடுத்த வினாடி பெருமானாருடைய திருநாவில் இருந்து வந்த வார்த்தை ஃபீஹி லைலா, அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மேலானது. ஃபமன் ஹுரிம ഖൈர் ஃபமன் ஹுரிம ஃபகத் ஹுரிமல் ഖൈர குல்லா, அந்த இரவின் பாக்கியத்தை யார் இழந்தானோ அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். வலா யஹ்ரும் ഖൈரஹா இல்லா மஹ்ரூம், அந்த இரவின் பாக்கியத்தை துர்பாக்கியசாலியை தவிர்த்து, துர்பேறு பெற்றவனை தவிர்த்து வேறு யாரும் அந்த பாக்கியத்தை இழக்க மாட்டார்கள். துர்பேறு பெற்றவனை தவிர்த்து அந்த இரவின் நற்பாக்கியத்தை வேறு யாரும் இழக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ரூம் மஹ்ரூம், எல்லா பேற்றையும் இழந்துவிட்டு வேறு கெட்டவன், துர்பாக்கியசாலி, அவனுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன விளக்கம். என்பதுகளே, லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரு 7-7.5 மணி நேரம் தான். மகரிபுக்கு வாரம் சொன்னதிலிருந்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சுபுஹ் சாதிக், ஃபஜ்ர் சாதிக் உதயமாகிவிட்டால் முடிந்தது. அதற்கடுத்து தொடரப்போவதில்லை. கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு 7-7.5 மணி நேரம் தான். இந்த 7.5 மணி நேரம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஒரு மனிதன் அந்த நேரத்தை கழித்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், 83 வருடங்கள் 3-4 மாதங்களுடைய கூலியை அல்லாஹ், அந்தஸ்தை, சொர்க்கத்தினுடைய படித்தரத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தருகிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம். 80 வருடங்கள் உலகத்தில் உயிரோடு வாழ்வோமா என்பதே சந்தேகம். பெரும்பாலும் 60க்கும் 70க்கும் நடுவிலேயே பாயை சுருட்டி கொண்டு கபரஸ்தானுக்கு போய்விடுகிறோம், படுப்பதற்கு முடிந்தது. 80 தொடுவதெல்லாம் ரொம்ப சொற்பம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை, அமாரு உம்மத்தி மாபைன சித்தீன வ சபஈன் வ கல்லமன் ஜாவஸ, என் உம்மத்துகளின் சராசரி வயது 60க்கும் 70க்கும் நடுவில், 70ஐயும் தாண்டி வாழ்வர்கள் மிக சொற்பமானவர்கள். பொருள் 185 பேர் 70க்கு முன்னாடி சேர்ந்துவார், முடிந்தது. ஏன் 90 பேர் 70ஐ தாண்டி நீங்கள் ஊரில் எண்ணி பாருங்கள், 100க்கு 10 பேரை தான் பார்க்க முடியும். 100க்கு 10 பேர் மட்டும்தான் உலாவிக் கொண்டிருப்பார்கள். முதியோர் என்ற பேரில் அதே சமகாலத்தில் பிறந்து அவர்களோடு சமகாலத்தில் பயின்று சமகாலத்தில் ஓடி விளையாண்டு அவருடைய பள்ளித் தோழர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டால் அவர் சொல்லுவார், அவர் 30 வருடத்துக்கு முன்பாக போய்விட்டார், அவர் 20 வருடத்துக்கு முன்பாக போய்விட்டார், இவர் சென்ற வருஷம் தான் போனார். இப்படி அடுக்கிக் கொண்டிருப்பார். 90 பேருக்கு சேர்ந்திருப்பார். ஆக நம்மில் பலர் 80-85 ஆண்டுகள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வோமா என்பதே சந்தேகம்.
அப்படி என்றால் 85 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கண்ணிமைக்கும் நேரம் கூட ஓய்வெடுக்காமல் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே மூழ்கி இருந்திருந்தால் என்ன பாக்கியத்தை அல்லாஹ் தருவானோ அத்தனை பெரும் பாக்கியத்தை ஒரு இரவின் ஒரு 7 மணி நேர 7.5 மணி நேர வணக்கத்திற்காக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பரிசாக தருகின்றான் என்றால் அதை தவற விடலாமா? அதை எப்படி தவற விடலாம்? அதை தவறவிடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் 10 இரவையும் ஹயாத்தாக்கினார்கள். அந்த ஒரு இரவு தப்பி போய்விடக்கூடாது. காரணம் அது எந்த இரவு என்று தெரியவில்லை. திட்டவட்டமாக அது எந்த இரவு என்று தெரிந்திருந்தால் அதிலேயும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த இரவுதான் கத்ருடைய இரவு என்று தெரிந்ததற்கு பின் சரியாக அதை வணக்கத்துக்கு பயன்படுத்திக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு இடிபிறவி அது புனிதமான இரவு என்று இந்த இரவுதான் என்று தெரிந்தும் அந்த இரவில் போய் இழிகாரியத்தில் ஈடுபட்டால், பாவத்தில் ஈடுபட்டால், சமூக விரோத காரியத்தில் ஈடுபட்டால் அவனுடைய நிலைமை என்னாகும்? தெரிந்திருந்தும் அது போன்ற இழிபாவத்தில் ஒருவன் ஈடுபட்டான் என்று சொன்னால் அவனுக்கு எப்படிப்பட்ட சாபம்? நஊது பில்லாஹ். அப்படி ஒரு மோசமான நிலைக்கு யாரும் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று அல்லாஹ் நாடினானோ என்னவோ தெரியவில்லை. கத்ருடைய அந்த நாளில் அந்த குறிப்பான தன்மையை அல்லாஹ் மறைத்து விட்டான். அல்லாஹ்வின் தூதர் சொல்ல வந்தார்கள் பெருமானார் கத்ருடைய இரவு எப்போது என்று. ஆனால் வருகிற போது 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் பெருமானாருக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. தோழர்களுக்கு மத்தியிலும் சொன்னார்கள், தோழர்களே அது எந்த இரவு என்று சொல்ல வந்தேன். இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்தபோது அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதுவும் கூட உங்களுக்கு நலவாகத்தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும், இறுதி பற்றி வருகின்ற ஒற்றைப்படையான நாட்களில் ஒரு நாள் தான் அந்த நாள். ஆகவே இறுதி பத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் வர 27 தான் கத்ருடைய இரவு என்று தீர்மானிக்கப்பட்டதை போன்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ தெளிவாக தடுமாற்றத்துக்கு இடமில்லாமல் அறிவிக்கப்பட்டதை போன்று இந்த சமுதாயம் கொண்டாடி வருகிறது. உண்மையில் அது அப்படியே இருந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். 27 கத்ருடைய இரவாக இருந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அது மாற்று நமக்கு அதிருப்தி ஒன்றுமில்லை, முழுக்க சந்தோஷம். ஆனால் 27 தான் என்பதற்கு என்ன உறுதி? அந்த பெரியார் சொன்னார்கள், இந்த அவர் சொன்னார். எந்த பெரியார்? எல்லா பெரியார்களுக்கும் பெரியார் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை விட பெரியார் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? அந்த அல்லாஹ்வின் தூதரை சொல்லிவிட்டார்கள். என்னால் சொல்ல முடியவில்லை, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இப்படி சொன்னார்கள். ஒரு வருடம் சொன்னார்கள் பெருமானார், கத்ருடைய இரவு, இந்த வருடம் கத்ருடைய இரவுக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு குறிப்பு காண்பித்தான், அடையாளம். என்ன அடையாளம்? நான் கத்ருடைய இரவில் சேற்றில் சுஜூது செய்கின்றேன். சேற்றில் அருமை சஹாபா பெருமக்கள் குறிப்பிட்டார்கள், அந்த வருடம் மழை பொழிந்தது. பேரித்த மர இலைகளால் வேயப்பட்ட அந்த கூரை ஒழுக்கெடுத்து மண்ணாலான தலவரிசை சேராக ஆகிவிட்டிருந்தது. சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் வந்தார்கள். நெற்றியில் சேறு ஒட்டியிருந்தது. எல்லோரும் பார்த்தோம். அன்று பிறை 21, நேற்று போய்விட்டது. அன்று பிறை 21. அதே போன்று இன்னொரு வருடம் பெருமானார் வேறு ஒரு அடையாளம் சொன்னார்கள். அந்த அடையாளத்தை தோழர்கள் பார்க்கிறார்கள். பிறை 25, இன்னொரு வருடம் 27, 20, இப்படி மாறி மாறி ஒவ்வொரு வருடமும் கத்ருடைய இரவுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்ன அந்த அடையாளம் காணப்பட்டது. ஆனால் ஆண்டுகள் தோறும் குறிப்பிட்ட ஒரே நாளில் அல்ல, வருடா வருடம் ஒற்றைப்படையான ஒரு நாள் என்று மாறி மாறி வந்திருக்கிறது. அதனால் தான் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற மாபெரும் மேதை, ஹதீஸுகளுடைய ஹதீஸு கலையினுடைய மிகப்பெரிய வல்லுனர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற பெரியார்கள் குறிப்பிட்டார்கள், கத்ருடைய இரவு என்பது வருடா வருடம் ஒரே இரவில் வருவது இல்லை. கத்ருடைய இரவு என்பது ஒவ்வொரு வருடமும் அந்த ஒற்றைப்படையான நாட்களில் சுற்றி சுழன்று வருகிறது. வருடா வருடம் மாறி மாறி வருகிறது. ஆகவே 10 இரவுகளையும் ஒரு மனிதன் ஹயாத்தாக்கினான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த இரவை தவறவிடாமல் அடைந்து விடுவான்.
அன்புகளே, ஒரு அற்ப சொற்ப லாபத்துக்காக வேண்டி எத்தனையோ நேரம் நாம் அர்ப்பணிக்கின்றோம், எத்தனையோ இரவுகள் விழித்திருக்கும் சொற்ப லாபத்துக்காக வேண்டி. இது நம் தலையெழுத்தையே முடிவு செய்யக்கூடிய விஷயம். தலையெழுத்து, நம்முடைய தலையெழுத்து என்ன என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இரவு என்று வருகிற போது இதற்காக ஒரு 10 இரவுகள் விழித்திருந்தால் என்ன? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கின்றோம். நேற்று நாம் சொன்னோம், பெருமானாருடைய வாழ்க்கையை இபாதத் வணக்கமாக இருந்தது. பெருமானாருடைய வாழ்க்கை இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எல்லா வணக்கங்களுக்கும் ஒரு உருவம் கொடுத்து, அந்த உருவத்துக்கு ஒரு உயிரும் கொடுத்து, அந்த உயிர் கொடுக்கப்பட்ட உருவத்தை நடமாடுவதற்கு அனுமதித்திருந்தால், 23 ஆண்டுகள் மக்களுக்கு மத்தியில் நடமாடுவதற்கு அனுமதித்திருந்தால், அந்த உருவத்துக்கு பேர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்தின் மொத்த உருவம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமானாருடைய எந்த ஒரு அங்கமும் வணக்கம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. 100க்கு 100 வணக்கம். எதை எடுத்தாலும் சட்டை போடுதாங்களா, இந்த சட்டையை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லாரும் சாப்பிடுகின்றார்களா, சாப்பிடும்போது அவனுக்கு திருநாமத்தை கொடு, சாப்பிட்டு முடிந்ததா இதை கொடுத்த பரப்புக்கு. கழிப்பிடத்துக்கு போனால் அங்கே போய்விட்டு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறாதே, அல்லது அவன் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாதே ஒரு நேரம் கூட, ஒரு நிகழ்ச்சி கூட முஹம்மது ரசூலுல்லாஹி வாழ்க்கையில் இல்லை. ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த மூன்றும் 100க்கு 100 பார்க்க வேண்டும் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய திருவுருவத்தில் பார்க்கலாம். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, அல்லாஹ் உன்னை என்றும் மறவாத நினைவை கொடு, என்றும் மறவாத, எந்த நிலையிலும் அல்லாஹ்வின் திருத்துதர் அல்லாஹ்வை மறக்கவே இல்லை. சட்டை உடுத்தினாலும் சரி, தொப்பி எடுத்து தலை செய்வினாலும் சரி, கால் எடுத்து நடந்தாலும் சரி, வீட்டுக்குள் போனாலும் வந்தாலும், பள்ளிக்கு உள்ளே வெளியே, கழிப்பிடத்துக்கு உள்ளே வெளியே, ஏன் சிறு பிள்ளைக்கு ஆனாலும் சொல்லுங்க, இல்லற துணை, வாழ்க்கை துணையோடு நெருங்குகிற போது கூட அங்கேயும் அல்லாஹ்வை நினைவு கூறார். பெருமானார் அல்லாஹ்வை நினைவு கூறாத இடமில்லை. அதனால் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுல்லாஹ் அலா குல்லி அஹ்வாலிஹி. பெருமானார் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வை மறவாமல் நினைவு. பெருமானார் அல்லாஹ்வை மறந்த நேரம் என்று ஒன்று இல்லை, மறவாமல் நினைவு கூர்ந்தார்கள். ஒன்று, அஇன்னி அலா திக்ரிக, அல்லாஹ் உன்னை மறவாமல் நினைவு கூற எனக்கு உதவி செய். வஷுக்ரிக, அல்லாஹ் உனக்கு நீ கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி கெட்டதனமாக இல்லாமல் நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் மட்டுமல்ல, நட செயலாலும் ஷுக்ர் செய்தார். நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதை கொடுத்துருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹோடு பெரும்பாலும் முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடுநேரம் தொழுகின்றார்கள். கால்கள் ஹத்தா ததபர்ரம, கால்கள் வீங்கி சுரக்கிறது, வீங்கி சுரந்து விட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், நாயகமே, அல்லாஹ் அவர்களுக்கு முந்திய பிந்திய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டிருக்கின்றான், தாங்கள் ஏன் தன்னைத்தானே இவ்வளவு வருத்திக் கொள்வீர்கள்? இந்த அளவுக்கு பாதங்கள் வீங்கி சுரக்கின்ற அளவுக்கு தாங்கள் தங்களை ஏன் வருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐஷா, அப்பலா பூனா அபுதன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு செய்திருக்கின்ற உபகாரங்களுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? இந்த வார்த்தையில் இருந்து என்ன விளங்குகிறது? அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது என்பது வெறும் வார்த்தையில் மட்டுமல்ல, செயல் மூலமாக, தொழுகை மூலமாக, வணக்கங்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. நன்றி என்பது வார்த்தையோடு முடிந்து விடுகின்ற ஒன்றல்ல. இறை வணக்கத்தின் மூலமாக நடுநிசையில் எழுந்து, அடுத்த ராத்திரியில் எழுந்து, பாதங்கள் வீங்கி சுரக்கின்ற அளவுக்கு நெடுநேரம் நின்று வணங்குகின்ற அந்த வணக்கமும் அந்த ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஞாபகத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நம்ம எத்தனையோ பேர் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை இடைக்காலத்தில் தட்டி பறிக்கப்படுகிறது. ஆரோக்கியம் தட்டி பறிக்கப்பட்டு நோயாளியாக படுத்து விடுகின்றார். காசும் பணமும் தட்டி பறிக்கப்பட்டு வாழ்க்கையில் வறுமையோடு போராடுகின்றார்.
உயர்ந்த இடத்தில் இருந்தவர் சரிந்து கீழே விழுகின்றார். பதவியில், பட்டத்தில், சமுதாய அந்தஸ்தில் மேல்தளத்தில் இருந்தவர் சரிந்து கீழே விழுந்து கண்டுகொள்வதற்கு நாதி இல்லாமல் போகின்றார்கள். எல்லாம் என்ன காரணம்? நன்றி இல்லை. சத்திய வாக்கு சொன்னான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியம். லயின் ஷக்கர்தும், நான் கொடுத்த ஞாபகங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதை மேலும் மேலும் பெருக்கி தருவேன், அதிகரிக்க செய்வேன். என்ன பொருள்? கொடுத்த ஞானத்தை தட்டி பறிக்க மாட்டேன், இடைக்காலத்தில் பறித்துக் கொள்ள மாட்டேன். மட்டுமல்ல, கொடுத்த ஞானத்தை மேலும் பெருக்கி தருவேன். சத்திய வாக்கு. ஆனால் வலையின் கவர்த்தும், நான் கொடுத்த ஞானத்துக்கு நன்றி கெட்டதனமாக, நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டதனமாக நீங்கள் நடந்தீர்கள் என்றால் பெருக்கி தர மாட்டேன் என்பது மட்டுமல்ல, இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையானது. என்ன பொருள்? கொடுத்த ஞானத்தையும் அல்லாஹ் தட்டி பறிக்கும். ஆரோக்கியத்தை கொடுத்தோமா? ஒரு வாலிபன் அல்லாஹ் அழகான தோற்றத்தையும் அருமையான உடல் வாகையும் வலிமையையும் கொடுத்தான். அவனும் ஹராமான பாதையில் போகிறான். மிக சீக்கிரத்தில் அவன் நோயாளியாக இருப்பான். அவனுடைய அழகு பறிக்கப்பட்டு போகும். அவனுடைய மனப்பு மறைந்துவிடும். அவனை கண்டோர் உள்ளம் ஆரம்பத்தில் களிப்படைந்தது, இப்போது வெறுப்படையும். அவனை கண்டாலே முகம் சுளிப்பார்கள். அவன் பார்ப்பதற்கு விகாரமாக காட்சியளிப்பான். காரணம், அல்லாஹ் கொடுத்த வலிமை, அல்லாஹ் கொடுத்த அழகு, அல்லாஹ் கொடுத்த செழிப்பு. அவனுக்கு நன்றி உள்ளவனாக நடந்திருந்தால் அல்லாஹ் இதை மேலும் மேலும் உனக்கு அதிகரித்து கொடுத்திருப்பான். நீ நன்றி கெட்டதனமாக தவறான பாதையில் போனாய். அல்லாஹ் உனக்கு ஆரோக்கியத்தை பறித்துக் கொண்டு உன்னை நோயில் முடங்க வைத்து விட்டான், நோயிலை படுக்க வைத்து விட்டான். மட்டுமல்ல, உன்னுடைய முகத்திலே இருந்த பறக்கத்தான அந்த பறக்கத்தில் ஈடுபட்டு போய்விட்டது. பகிஷத்து, முகத்திலே ஒரு வகையான வெறுப்பு, பார்த்தாலே சகிக்க முடியாத ஒரு வெறுப்பு தன்மை முகத்துக்கு வந்துவிட்டது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது காணப்பட்ட தன்மை, எல்லா ஞாபகத்துகளுக்கும் சுக்ரு செய்வார்கள். மூன்றாவது தன்மை, அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி, அழகான முறையில் வணங்குவதற்கு அல்லாஹ் எனக்கு அருள் புரி என்று கேட்பார்கள் பெருமானார். அந்த அழகான முறையில் வணக்கம் பெருமானாரிடத்தில் தான் நாம் பார்க்கிறோம். ஒரு வணக்கத்தை எத்தனை அழகான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் இரவிலே தொழுகிற போது 4 ரக்அத் தொழுவார்கள். லா துஸ்அலு அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகு, அதனுடைய நீளத்தை பற்றி சொல்லவே முடியாது, கேட்கவே முடியாது. அத்தனை அழகான முறையில், அத்தனை நீளமான முறையில் அல்லாஹ்வின் தூதர் தொழுவார்கள். எந்த வணக்கத்தை செய்தாலும் சரி, எந்த வணக்கத்தை செய்தாலும் சரி, இதற்கு மேல் இந்த வணக்கத்தை சிறப்பான முறையில், பூரணமான முறையில் செய்ய முடியாது என்ற உச்ச நிலையில் வைத்து அல்லாஹ்வின் தூதர் அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவார். எந்த வணக்கமாக இருக்கு. அன்புக்குரிய நாம் சொல்ல வருகின்ற செய்தி, அல்லாஹ்வின் திருத்தூதர் நடமாடுகின்ற வணக்கமாக இருந்தார்கள் என்றால் எல்லா கோணத்திலையும் அப்படி இருந்தார்கள். இப்போ நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இப்படி இருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ரமலான் மாதம் வந்தவுடன் அதிகமாக தொழுவார்கள், அதிகமாக அல்லாஹ்வுக்கு முன்பாக கெஞ்சி கேட்பார்கள், அச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்பாக இருப்பார்கள், அதிகமாக வணக்கம். எந்த அளவுக்கு? ஹத்தா யதகய்யர லவ்னுஹு, பெருமானாருடைய நிறமும் மாறிவிட்டது. இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் அஹியல் லைல, இரவு முழுவதையும் ஹயாத்தாக்குவார்கள். வாய்க்கல் அஹ்லஹு, குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள். எந்த அளவுக்கு? பச்சிலம் பாலகன்களையும் எழுப்பி விடுவார்கள், பாலகன்களையும் எழுப்பிவிட்டு தொழுகையில் ஈடுபடுத்துவார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக ரமலானுடைய இறுதி 10 என்பது நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோமோ அது போன்றதல்ல. அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பாக ஒரு நோயாளி நடந்து, நாம் எல்லாம் எதுக்காக இருக்கிறோம், சாதாரணமாக பேசிக்கோ, நலமாக இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, ஏன் தாமதமாயிட்டீங்க, மறித்து வரலையா, விசாரணை, சாதாரணமாக பேசுகிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் வந்து விட்டார்கள் என்றால் நோயாளி நடந்து செல்வார். வரைபட்டு விசாரிக்க மாட்டார். உங்களுக்கு நோயாமல் இன்னும் செய்ய தேவை கேட்க மாட்டார். வீட்டுக்கு போய் விசாரிப்பாங்களா? போக மாட்டார்.
ஒருவர் இறந்து விட்டார் என்று தகவல் வருது, அதை பற்றி போக மாட்டோம். இறந்த ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு கஃன் போர்த்தப்பட்டு முசல்லல் ஜனாசா தொழுகை நடத்தப்படுகின்ற இடத்துல முன் வச்சுட்டாங்க. தொழுகை நடக்கும்போது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய உள்ள இருப்பாங்க, போக மாட்டாங்க. என்ன காரணம்? இஅ்திகாஃப் இருக்க போகும்போது நோயாளியை வீட்டுக்கோ நோயாளியை பார்க்கும்போது விசாரிப்போ இல்லை, இறந்து விட்டவருடைய வீட்டுக்கு போகல, தொழுகைக்கு வந்து ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிற போது தொழுகைக்கு பங்கெடுத்துக் கொள்ள. இந்த அளவுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப்க்கு உள்ள போயிட்டாலே அதை எப்படி நினைச்சாங்கண்டா, இவை எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு வணக்கத்துக்குள் நாம் நுழைந்து விட்டோம். உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் தக்பீர் கட்டிட்டோம், அல்லாஹ் தக்பீர் கட்டி பொழுது வைக்கிறோம். ஒரு ஆள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு, பதில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். வேறு யாரும் தஸ்பீ உட்காந்து ஓதிருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் தஸ்பீ செய்யணும் சொல்லுவோம், தொழுகை விட்டு தஸ்பீ செய்வோமா? செய்ய மாட்டோம். வேற எதுவாக இருக்கட்டும், ஏன் எல்லாவற்றையும் உயர்வான வணக்கத்தில் நான் இப்போது ஈடுபட்டிருக்கின்றேன், இதைவிட தரத்தில் மற்ற எல்லா வணக்கங்களும் குறைந்தது. ஆகவே இந்த வணக்கத்தை முடிக்கின்ற வரைக்கும் இதனுடைய அந்தஸ்தை விட அடுத்த அந்தஸ்தில் இருக்கின்ற வணக்கத்தின் பக்கம் நான் கவனம் செலுத்த மாட்டேன். அந்த வணக்கங்களில் ஈடுபட்டால் என்ன கூலி கிடைக்குமோ அதையும் தருவான் அல்லாஹ், அதைவிட மேலான கூலி அல்லாஹ் எனக்கு தருவான். அதனால் தான் நோய் நலன் விசாரிக்காமலேயே அந்த கூலி கிடைக்கும், ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்காமலேயே இஅ்திகாஃப் இருப்பவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். காரணம், உள்ளே நுழைந்ததில் இருந்து பிற 21 மகரிப் சூரியன் மறைகின்ற போது உள்ளே இருக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். பிற 20 சூரியன் மறைகின்ற போது பள்ளிவாசலுக்கு உள்ளே இஅ்திகாஃப் இருப்பவர் வந்துவிட்டிருக்க வேண்டும். அடுத்து பெருநாள் பிறை காணப்பட்டு தீர்க்கமாக முடிவாகிவிட்டது. இப்போது அந்த சூரியன் மறைந்ததற்கு பின் அவர் இங்கிருந்து வெளியேறலாம். இந்த இடைப்பட்ட நேரம் ரொம்ப இறுக்கமான வணக்கம். நாம் நினைப்பதை போன்று பேசி தமாசாக பேசிக்கொண்டு அரட்டை எடுத்துக்கொண்டு சிரித்து கும்மாளம் அடித்துக் கொண்டு இருக்கின்ற ஒன்று அல்ல இஅ்திகாஃப் என்பது. கடந்த வருடங்களை முன்வைத்து நான் சொல்கிறேன், 2, 3, 4 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததை வைத்து நான் முன்பாக சொல்கின்றேன். இப்போது என்னவென்றால், இது என்னமோ அரட்டை அரங்கம் போன்று பள்ளிவாசல் இறுதிப்பத்திலே அரட்டை அரங்கம் அல்லது மர்கசுல் லிகா நண்பர்கள் சந்தித்துக் கொள்ளுகின்ற ஒரு சந்திப்பு கூடத்தை போன்று மாற்றினார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லை சகோதரர்களே, இல்லை, ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு அங்கே வேலை இல்லை. அல்லாஹ்வின் தூதர் இஅ்திகாஃப் வந்து விட்டார்கள், எந்த பேச்சும் இல்லை. தொழுது முடிந்து விட்டால் அவர்களுக்கான அமைக்கப்பட்டிருக்க அந்த கூடாரத்துக்கு உள்ளே போய் விடுவார்கள், முடிந்து அடுத்த வெளியே வருவார்கள். தனிமையில் தன்னந்தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் முழுமையாக ஈடுபடுவார்கள். அன்புக்குள்ளே மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற விடாமல் தடுக்கக்கூடிய அம்சங்கள் எவை தெரியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய தொடர்பை அடைய விடாமல் மனிதனை தடுக்கக்கூடிய அம்சங்கள் எவை என்று பார்த்தால், மனிதனுக்கு சில அம்சங்கள். ஒன்று, உணவின் மீது இருக்கின்ற அந்த மோகம், குடிக்கின்ற பானங்கள் மீது இருக்கின்ற மோகம், இல்லற வாழ்க்கையின் துணையோடு கூட வேண்டும் என்ற மோகம், மேலதிகமாக அவசியத்துக்கு இல்லாமல் மேலதிகமாக பேசுகின்ற பேச்சின் மீது இருக்கின்ற மோகம், கட்டாயத்தையும் தாண்டி உறங்குகின்ற உறக்கத்தின் மோகம், சகவாசம் நண்பர்களோடு தோழர்களோடு என்று சகவாசம் கொள்ளுகின்ற மோகம், இதை அத்தனையும் சேர்ந்து அவனுடைய உள்ளத்தின் ஒருமுக சிந்தனையை சிதறடித்துவிடும். இவையெல்லாம் அவனுடைய ஒருமுக சிந்தனையை சிதறடிக்கும். ஒருமுக சிந்தனை சிதறடிக்கப்பட்டால் அவனுடைய உள்ளம் தூய்மை பெற மாட்டாது. எப்போது அவனுடைய உள்ளத்தில் தூய்மை ஏற்படும்? எல்லாவற்றுக்கும் அடிப்படை கல்வி. இதா சலுகல் அலாஃபில் ஜஸதி முதுகத்தன், மனித உடலில் ஒரு மாமிச துண்டு இருக்கிறது. அந்த துண்டு சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அவனுடைய கண்ணு சரியாகிவிடும், காது சரியாகிவிடும், பேச்சு சகலம் சரியாகிவிடும். ஆனால் அந்த துண்டு கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிட்டது. அந்த இதயம், அந்த உள்ளம் சரியானதாக இல்லை என்றால் அவன் பார்ப்பான், ஹராமை பார்ப்பான், பேசுவான், ஹராமை பேசுவான், உண்பான், ஹராமை உண்பான், சம்பாதிப்பான், ஹராமை சம்பாதிப்பான்,
எல்லா முசீபத்தும் நடக்கும் எப்போது உள்ளம் தூய்மையாக இல்லாவிட்டால். உள்ளம் தூய்மை அடைந்து விட்டது, ஹலாலை மட்டும்தான் பார்ப்பான், ஹராம் வந்தால் தாழ்த்திக் கொள்வான். ஹலாலான பேச்சுக்களை மட்டும்தான் பேசுவான், ஹராமான பேச்சுக்கு பூட்டு போடுவான், இழுத்து பூட்டு. நாக்கு பேசாது, நாக்கு பூட்டப்படும். ஹராமான சந்தேகத்துக்குரிய உணவு ஒரு சோத்து பருக்கை உள்ளே போகாது, போயிருந்தால் கையை விட்டு தோண்டி வெளியே வாங்கிவிடும். சந்தேகத்துக்குரிய சம்பாத்தியம் நெருங்க மாட்டான், நஞ்சு விஷமாக கருதும். என்ன காரணம்? எல்லாவற்றுக்கும் அடிப்படை உள்ளம் தூய்மை பெற வேண்டும். உள்ளம் தூய்மை பெற்று விட்டதா அவனுடைய வாழ்க்கையே தூய்மையாகி மொத்த வாழ்க்கையும் தூய்மை பெற்றுவிடும். உள்ளம் தூய்மை இழந்து விட்டதா அவனுடைய மொத்த வாழ்க்கையும் தூய்மை இழந்து விட்டது. சரி, தூய்மை இழப்பதற்கு அல்லது தூய்மையை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய? இப்போது நாம் சொன்னமே, உணவு, பானம், இல்லறம், தோழமையினுடைய சகவாசம், பெரும்பேச்சு, பெருந்தூக்கம், இப்படிப்பட்ட இந்த அம்சங்கள் அனைத்தை விட்டும் அவன் துண்டித்து ஒதுங்கி இருக்கின்ற போதுதான் அவனுக்கு ஒருமுக சிந்தனை உண்டாகும். அந்த ஒருமுக சிந்தனையை கொண்டு வருவதுதான் இஅ்திகாஃபினுடைய முதன்மையான நோக்கங்களில். இஅ்திகாஃபிலே லைலத்துல் கத்ருடைய இரவை தவறவிடாமல் அடைந்து விட வேண்டும் என்பது தலையான நோக்கம், முதன்மையான நோக்கம். அடுத்தடுத்த நோக்கங்களில் முக்கியமான ஒன்று, என் உள்ளம் தூய்மை பெற வேண்டும். அதற்கு என்ன வழி? நான் தனிமையில் என் ரப்போடு மட்டும் எனக்கு தொடர்பு, அவனோடு மட்டும்தான் எனக்கு பேச்சு, அவனோடு மட்டும்தான் எனக்கு உறவு, அடியார்களோடு எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஒரு 10 நாட்களுக்கு முற்றாக துண்டித்து விட்டேன். என்னை படைத்த நான் என் அல்லாஹ் ஒருவனோடு மட்டும்தான் எனக்கு பேச்சு, தொடர்பு, சிந்தனை, வேண்டுகோள் அத்தனையும் அல்லாஹ்வோடு தான் என்ற நிலை வர வேண்டும். அதான் இஅ்திகாஃப். மகரிபுக்கு பின்பாக எங்கள் நண்பர்கள் எல்லாம் இங்கே வாருங்கள், பைக் போட்டு பைக்கு பார்த்தா 50 பைக் 60 பைக் கிடைக்கும். இங்கே வந்து கூடி பேச இவர் பேச கட்டி பிடிச்சி பேச. சில வருடங்களுக்கு முன்பாக ஏதோ கலவர பூமி போன்று இஅ்திகாஃப் எடுக்கப்பட்டு விட்டால் கலவர பூமி போன்று காட்சி அளிக்கும். நொந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தது. அன்புக்குள்ளே இஅ்திகாஃப் என்பது தனிமை, அல்லாஹ்வோடு மட்டும்தான் என்னுடைய தொடர்பு, அடியார்களோடு என்னுடைய தொடர்புகள் ஒன்றுமில்லை, எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. நோயாளியின் முன்பாக சென்றால் கூட நான் கேட்க மாட்டேன். ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டு தொழுகை நடைபெற்றால் கூட நான் அங்கே போக மாட்டேன். காரணம், அல்லாஹ் ஒருவனோடு மட்டும்தான் என் கவனம் என்று மாற வேண்டும். அதுதான் இஅ்திகாஃப் என்பதனுடைய அடிப்படையான அன்புகளே. அதற்கு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இதா சலுஹல் கல்பு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மனிதனுடைய உள்ளம் சீர்பெற்று விட்டது என்றார். அல்லாஹ்வுக்காக வேண்டி தனிமையாக தனியாக இருந்து எல்லாரும் தொடர்போடு 10 நாளைக்கு கத்தரிச்சு தனியாக இருந்து அவருடைய உள்ளம் தூய்மை அடைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பக்குவப்பட்டு விட்டது, பண்பட்ட நிலைக்கு வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், லா யதஉ மஅல் ஹல்கி வல் அஸ்வாப். இனி அல்லாஹ் ரோசக்காரன். அந்த உள்ளம் படைத்த மனிதனை படைப்பினங்களோடும் அஸ்பாபுகள் காரணங்களோடும் அல்லாஹ் விடமாட்டான். லா யதஉ மஅல் பைஇ வஷ்ஷிரா, வியாபாரம் கொடுக்கல் வாங்கலோடு அல்லாஹ் அவனை விட்டு பார்க்க மாட்டான். வல் அஹ்தி வல் அத்தா, எடுப்பது கொடுப்பது அந்த வேலை எல்லாம் துண்டித்து விட்டு அல்லாஹ் யுமையிஸுஹு வ யுஃலிஸுஹு, மொத்த சமுதாயத்தில் இருந்து அவனை தனியாக பிரித்து அவனை கணக்கென்று சொந்தமாக்கிக் கொள்வான். எல்லாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நம் போன்ற சாமானியர்களுக்கு இந்த வார்த்தையின் அர்த்தமே புரியாது. அது என்ன? வியாபாரம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் வியாபாரம் வாங்குறது இல்லாமல், அடியார்களோடு சம்பந்தப்படாமல், காரண காரியங்களோடு சம்பந்தம் படாமல் அல்லாஹ் தன்னறிவில் அரவணைத்துக் கொள்வான் என்றால் அது சொன்னாலும் புரியாது. நமக்கு அந்த புரியக்கூடிய அளவுக்குண்டான சக்தி நமக்கு இல்லை. ஆனால் சத்தியம், யாருடைய உள்ளம் பண்பட்டு விட்டதோ, பரிசுத்தம் அடைந்து விட்டதோ, சுத்தமாகி விட்டதோ, அந்த உள்ளத்தை அல்லாஹ் அடுத்தவரோடு உறவாடுவதற்கு அல்லாஹ் ரோசப்படுகின்றான். அன்புக்குள்ளே காரணம் சொல்லக்கூடாது, ஆனால் புரிவதற்காக சொல்கின்றேன். பாசமும் நேசம் உள்ள ஒரு வாழ்க்கை துணை மனைவி
அடுத்தவரிடத்தில் பேசுவதை பார்த்துவிட்டு கணவனுக்கு கடுமையான மோசம், கடுமோசப்படுவான் கணவன். எனக்கு மட்டும் உரியவள், என்னவள் அவள், எனக்கு மட்டும் உரியவள் என்று வருகின்ற போது அடுத்தவரிடத்தில் அவர் அன்போடு பாசத்தோடு பேசுவதை அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடியார்களில் என்னவன் என்று யாரை முடிவு செய்து விட்டானோ, அபுதி அபுதி, என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் என்று குர்ஆனிலே பல இடங்கள் அல்லாஹ் விரும்பினார். ஒரு மனிதன் அடையக்கூடிய பாக்கியங்களிலேயே அந்தஸ்துகளை உயர்ந்த அந்தஸ்து என்ன தெரியுமா? வலி, நபி, ரசூல், எல்லாத்தையும் விட உயர்ந்த அந்தஸ்து என்ன? அபுதி, அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்தஸ்து. வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் என் எஜமான் நான் அல்லாஹ்வுக்கு அடிமை, அல்லாஹ் என் எஜமான் நான் அவனுடைய அடிமை என்று அடிமைத்தனத்தை, உபூதியத், அடிமைத்தனத்தை நிரூபித்து காட்டுகின்ற வண்ணமாக ஒருவன் வாழுகின்றானே, அந்த வாழ்க்கையை விட இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கை இல்லை. அந்த நிலைக்கு ஒரு மனிதன் வந்து விட்டான் என்றால் இனி அல்லாஹ் அடுத்தவர்களோடு அவன் தொடர்பு கொள்வதை அவன் ரோசப்படுகின்றான். அவன் விட்டு வைக்க மாட்டான். தன்னளவில் அவனுடைய எல்லா தேவைகளையும் அடியார்களை விட்டும் துண்டித்து தன்னோடு மட்டும் அவனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வு சொல்வான். தான் மட்டுமே நிறைவேறும். இது சம்பந்தமாக அதிகமான வழக்குகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அன்புகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த இஅ்திகாஃபினுடைய அசலான நோக்கம். அடுத்து இன்னொரு விஷயத்தை புரிய வேண்டும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், ஞானம் நிறைந்த ஒவ்வொரு உத்தரவுகளும் அந்த இரவில் யுஃப்ரகு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவில் அடுத்து வருகின்ற ஒரு வருடம், அந்த ஒரு வருடத்தில் யார் யாருடைய பிரச்சனை என்ன, எல்லா பிரச்சனைகளும் மலாயிகத்துமார்களுக்கு லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து பிரதி எடுக்கப்பட்டு வழங்கப்படும். லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே யார் இந்த வருடம் பிறப்பார், யார் இந்த வருடம் இறப்பார், யாருடைய வாழ்வாதாரம் விரிவாகும், யாருடைய வாழ்வாதாரம் சுருங்கும், நெருக்கடிக்குள்ளாகும், யாருடைய வாழ்க்கை சந்தோஷமாக சோகமாக மாறும், யாருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எல்லா பிரச்சனைகளும் ஓராண்டினுடைய திட்டம் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து எடுக்கப்பட்டு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் மலாயிகத்துமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கு பின்பாகத்தான் மலக்குகள் பார்த்து விட்டு, ஓஹோ, இவர் இந்த வருடம் பார்க்காம போறாரா, இந்த குழந்தை இந்த வருடம் பிறக்கப் போகிறதா, இவருடைய வாழ்வாதாரம் பெருகுமா குறுகுமா என்று அதற்கு பின்பாகத்தான் மலக்குமார்களுக்கு தெரியும். ஆனால் இன்று சமுதாயத்தின் அவல நிலை அல்லாஹ் சொல்லுதான் லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இவையெல்லாம் நடைபெறுகின்றது. ஆனால் வேற ஒரு இரவை கொண்டு வெளியே வைத்துக் கொண்டு மகரிபுக்கும் இஷாவுக்கும் ஒரு 3 யாசி வருது, அதுக்கு ஒரு புனிதத்துவம் வைத்துக் கொண்டு இல்லாத ஒரு அல்லாஹ் சொல்றது ஒரு இடத்துல, அவங்க சொல்றது வேற இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு 4 விதத்தில் உண்டாக்கிட்டு அதுக்கு சில பேர் அதுக்கு சப்போர்ட் சில பேர், சில ஆலிம்சாக சப்போர்ட், சில பெரியவங்க சப்போர்ட். தப்புன்னு சொன்னால் அது எப்படி பாரம்பரியமாக உங்களுக்கு தப்புன்னு சொல்லிக்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம். ஆகவே லைலத்துல் கத்ருடைய இரவில் ஓராண்டு கால தலைவிதி தீர்மானிக்கப்பட்டு மலாயிகத்துமார்களின் கைகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒப்படைத்துள்ளான். அந்த இரவில் அல்லாஹ்விடத்தில் நாம் கெஞ்சி கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களுக்கு ஆயுள் நீளமாக்கிட்டார், ரிஸ்கை விசாலமாக்கிக் கொடு, ஆரோக்கியத்தை கொடு, தேவைகளை நிறைவேற்றிக் கொடு, சோகங்களையும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை விட்டு அல்லாஹ் நீ பாதுகாத்து என்று துஆ செய்ய வேண்டிய இரவு அந்த இரவு தான். அந்த கத்ருடைய அந்த லைலத்துல் இந்த இஅ்திகாஃப் செய்யக்கூடிய மக்கள் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு அந்த நேரத்தில் நாம் செயல்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இஹ்லாஸை உருவாக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லை என்று அர்த்தமல்ல. இஹ்லாஸ் என்றால் பரிசுத்தமான, எதை செய்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக செய்வேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக செய்கின்றேன், அல்லாஹ் உத்தரவிட்டான் அந்த உத்தரவுக்கு பணிந்து செய்கின்றேன், அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான் இதை செய்தால் இந்த கூலி என்று, இந்த கூலியை எதிர்பார்த்து செய்கின்றேன், இதை நான் செய்தால் அல்லாஹ் என்னை பொருத்திக் கொள்வான் அதற்காக செய்கின்றேன், இதை செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்கின்றேன், இதை செய்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும்,
நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுக்கும் எனக்கு ஒரு விசேஷமான தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பை நான் மொத்தத்தில் அல்லாஹ்வுக்காக, மறுமை வெற்றிக்காக, சொர்க்கத்தை பெறுவதற்காக, நரகத்தில் இருந்து தப்புவதற்காக, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு பணிந்ததற்காக, மொத்தத்தில் அல்லாஹ்வுக்காக, ஒற்றை வார்த்தைகளும் அல்லாஹ்வுக்காக இந்த காரியத்தை செய்கின்றேன் என்ற ஒன்று மட்டும்தான். நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்ற ஒற்றை மட்டும்தான், ஒரு காரணம் மட்டும்தான் முன்னிறுத்தப்பட வேண்டும். அதற்கு பேர் தான் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் இஅ்திகாஃபிலே பாடமாக அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். இஅ்திகாஃபின் போது நாம் தனியாக, தன்னந்தனியாகத்தான் வணங்குகிறோம். அடுத்தவர் பார்வையில் போய் காட்டுவதற்கு ஒன்றுமே. நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அன்புகளே, முன்னோர்களுடைய வாழ்க்கையில் நபிலான வணக்கம் என்று வந்துவிட்டால் 4 பேர் பார்க்கின்ற இடத்தில் செய்யப்படும் வரதான வணக்கம் 5 வேளை தொழுகை பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தோடு சேர்ந்து எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் நபிலான வணக்கம் என்று வந்துவிட்டால் தனிமையான வீட்டில் சென்றுதான் சொல்வார்கள். நபிலான வணக்கத்தை பள்ளிவாசலில் தொழுகின்ற நிலை நம்முடைய முன்னோர்களுடைய காலத்தில் பார்க்க முடியாது. ஏன்? ஒரு நல்லடியார் பக்ர் இப்னு மாயிஸ், ஒரு நல்லடியார், அவர்களை பற்றி வரலாற்றிலே பார்க்கிறோம். மொத்த வாழ்க்கையில், அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையில், மா ருஇய ரபி முத்தத்தபியன் ஃபீ மஸ்ஜிதி கௌமிஹி இல்லா மர்ரத்தன் வாஹிதா, தான் வாழுகின்ற மஹல்லாவுடைய பள்ளியில் நஃபில் தொழுததாக அவருடைய மொத்த வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் பார்க்கப்பட்டிருக்கிறார். அவர் தன் வாழ்க்கையில் நஃபிலான வணக்கத்தை பள்ளிவாசலில் வைத்து செய்ததே இல்லை. ஆனால் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? நாம் சொல்கிறோம் பள்ளிவாசலே சுண்ணத் தொழுங்கள், பள்ளிவாசல் சுண்ணத் தொழுங்கள். நாம் சொல்கிறோம், அவங்க சொல்லுங்க வீட்டு நிலைமை இங்கே தொழுகாமல் போயிட்டு அங்கே போச்சு, அதுவும் போச்சு. பள்ளிவாசலில் உட்காந்து தொழுகாமல் போயிட்டா வீட்டில் போய் தொழுகணும்னா எனக்கு என்ன அர்த்தம்? விட்டுருதான் அர்த்தம். வீட்டுடைய ஹாலத்தை அப்படித்தான் இருக்குது. வீட்டு நிலைமை அந்த மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ அப்பா இங்கே தொழுது போயிருங்க பள்ளிவாசல், உங்களுக்கு நானும் உமாத்து தொழுது, நானும் தொழுது உங்க முன்னாடி, இந்த மாதிரி நீங்களும் தொழுது என்று சொல்ல வேண்டிய நிலை நம்முடைய இன்னைக்கு நம்முடைய காலத்தில் கிடையாது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்க்கிறோம், வாழ்நாளிலேயே ஒரே ஒரு முறைதான் பள்ளிவாசல் இருந்து வரதுக்கு பின்னாடி ஒரு நகை தொழுக மொத்த வாழ்நாளில் ஒரு கத்தை பார்த்தேன். அதுக்கடுத்து பார்த்ததுக்கு முன்னாடியும் பார்க்கல, பின்னாடியும் பார்க்கல. சுப்ஹானல்லாஹ். என்ன பொருள்? சுன்னத்தை முழுமையாக பேசினாங்க. முந்திய பிந்திய சுன்னத்துக்களோட 100க்கு 100 கடைபிடிச்சாங்க. ஆனால் வீட்டில் போய் தான் சொன்னாங்க, யாருக்கும் காட்டிக்கொள்வதற்காக வேண்டியதில்லை. 4 பேர் பார்க்குறாங்க, ரொம்ப பக்தியாக கொடுக்கணும், நீண்ட ருக்கு செய்யணும், நீண்ட சுஜூது செய்யணும், ரொம்ப நேரம் போதணும், ரொம்ப பயபக்தி அப்படி உள்ளத்தோடு இருக்கு அப்படிலாம் அடுத்தவங்க பார்க்கும்போது அந்த மனம் வரும். மனுஷன் அடுத்தவங்க பார்க்கும்போது அவர் பார்க்குறாரு, நம்முடைய தொழுகையை பார்த்து கொஞ்சம் பராமரிச்சுவாரோ, எப்படி சொல்லுவார், அசால்ட்டா ஒரு பக்தி, ஒரு வேண்டுதல் இல்லாமல் அப்படின்னு நினச்சக்கூடாது. நம்ம ரொம்ப பக்தி உள்ள ஆடு, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் ரொம்ப இறுக்கமான நெருக்கமான தொடர்பு இருக்கு என்று அடுத்தவங்க புரியும்படியாக நம்ம வணங்குறாங்க. இதான் முகஸ்து தான் அடுத்தவனுக்கு காட்டுறது. அல்லாஹ்வுக்காக என்று இல்லாமல் அடுத்தவர்களுக்காக என்று வந்துட்டால் அதுக்கு பேர் முகஸ்து. நாளை மனுஷன்ல மறுமையில் ஒரு மலக்கு அறிவு செய்வாங்க. எப்படி? யாரெல்லாம் அல்லாஹ்வோடு அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அடுத்தவருடைய பார்வைக்காக தங்கள் வணக்கத்தை மேற்கொண்டார்களோ அவர்களெல்லாம் இன்று அந்த அடுத்தவர்களிடத்தில் சென்று கூலி பெற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹ் இடத்தில் கூலி இல்லை. எந்த வணக்கமா இருக்கட்டும், தர்மமா இருக்கட்டும், நோம்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் காட்டணும், அல்லாஹ் மட்டும் பார்க்கணும், அல்லாஹ் சந்தோஷப்படணும் என்ற ஒற்றை நோக்கத்தை தாண்டி ஊர் உலகத்தில் நான் விளம்பரம் பெறணும், ஊர் உலகத்தில் நல்ல பேர் எடுக்கணும், இவருக்கு வணக்கசாமின்னு சொல்லணும் என்று அல்லாஹ்வோடு அடுத்தவருடைய பார்வையில் தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரெல்லாம் வணங்கினார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வை தவிர்த்து யாரை திருப்திப்படுத்த வணங்கினார்களோ அவர்களிடத்தில் சென்று அதற்கான கூலியை பெற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் இடத்தில் அவர்களுக்கு கூலி இல்லை என்று அறிவிக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும். எது என்னாகும், நிலைமை என்னாகும்? அந்த பொருளே நம்ம ஒவ்வொரு பேச்சிலையும் மூச்சிலையும் நம்ம வெளியில் சொல்லாட்டாலும் கல்வுக்குள்ளே ஓடுது. நம்ம பேசுகிறோமே, யாராச்சும் தப்பாக நினைச்சுக்கிட்டாரு, நல்ல பேச்சு நினைக்கிற மக்கள்கிட்ட பயனுள்ள பேச்சாகும்.
இது கொஞ்சம் சரியா போச்சு. அல்லாஹ் பொருந்திக்கிறன்னு யாரு சொன்னா அந்த எண்ணம் வரணும். யாரு நினைச்சா என்ன, யாரு நினைக்காட்டா என்ன, யாரு வந்தா என்ன, வராட்டா என்ன, பேசுறோம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், அந்த இஹ்லாஸ் வரணும். தொழுகிறோம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், கர்மம் செஞ்சோம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், குர்ஆன் ஓதுறோம் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். எந்த வணக்கத்தை செஞ்சாலும் சரிதான், அல்லாஹ் என்ற ஒற்றை நோக்கம் தான் நம்முடைய நெஞ்சில கல்வில குறிக்கோளாக இருக்கிறது. அதை தாண்டி ஒன்றும் வரக்கூடாது, ஒரு துரும்பு வரக்கூடாது, ஒரு தூசி வரக்கூடாது. ஆனா இன்றைக்கு அல்லாஹ்ங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தை தவிர்த்து எல்லாம் வருது. இந்த ஒரு நோக்கம் மட்டும் இல்லாம மற்ற எல்லா பலாயும் முசீபத்தும் உள்ள வந்துடும். அந்த ஒண்ணு மட்டும்தான் நம்ம மறந்துக்க அல்லாஹ்வுக்காக கொடுக்குறதே. அது சல்லி இல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக நான் வாயில சொல்றாங்க. சில பேர் வாயில சொல்றது நியத்தை இல்லை, கல்வில சொல்லணும். கல்வில சொல்ல அந்த சும்மா ஒரு மருந்துக்காக சொல்லிப்பாங்க, கருவேப்பிலை போற மாதிரி. ஆனால் முழுக்க முழுக்க அவங்களோட நியத்தை சரியாக ஆகாமல் ஏத்திகாஃப்ல படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் இஹ்லாஸை படிக்க வேண்டும். கதருடைய இரவை அடைவதற்காக வந்தோ, அன்றைய நாளில் போடப்படுகின்ற பட்ஜெட், ஓராண்டு கால அந்த திட்டம், அந்த திட்டத்தில் நமது தலைவிதி நன்றாக அமைய வேண்டும் என்று கேட்க வந்தோ, அதையும் தாண்டி நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்த வந்தோ, இஹ்லாஸை படித்துக் கொள்ள வந்தோ. இப்படி அந்த இஅ்திகாஃபின் நோக்கங்கள் பல உண்டு. அந்த நோக்கங்களை எல்லாம் தெரிந்து அவற்றை முறையாக முழுமையாக அடையக்கூடிய விதமாக நம்முடைய இஅ்திகாஃபை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமான பட்சத்தை பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். சந்தேகம் இல்லை. முகஸ்துதி கழுகாப்பா முக்கியமான கழிக்காங்க. எசீரும் மினர்தியா ஷிர்குன், குறைந்தபட்ச முகஸ்துதி ஷிர்க், குறைஞ்சபட்ச முகஸ்துதியும் ஷிர்க். ஏன் ஷிர்க்குன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? ஷிர்க்குண்டா கூட்டாக்குதல். கூட்டாக்குதல்னா ஒரு பெண் எடுத்துக்க, ஒரு பெண்ணு புதிய சொல்லலாம், அப்படி பழிச்சு மேடம். ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு தன்னுடைய கற்பொழுக்கத்தை, தன்னுடைய பெண்மையை கணவனுக்கு மட்டும் சொந்தமாக்கணும். கணவனுக்கு மட்டும் சொந்தம். ஆனால் அவள் கணவனுக்கும் சொந்தமாக்குவேன், அடுத்தவனுக்கும் கூட்டாக்கலாம். கணவனோடு அடுத்தவனுக்கு, கணவனுக்கும் சொந்தம், கணவன் அல்லாத அடுத்தவருக்கும் சொந்தம். இதான் கூட்டாக்கள். இப்படி கணவன் அவனுக்கு மட்டும் சொந்தப்படுத்த வேண்டிய தன் மனைவி தன்னுடைய கற்பை அடுத்தவனுக்கும் கூட்டாக்குகிறார் என்றால் அந்த கணவன் எப்படி இருப்பான்? ரெண்டில் ஒன்று அங்கேயே வெட்டிக்குவான், அங்கேயே கழுத்தை வெட்டி கொண்டுருவான். அல்லது உனக்கும் நமக்கும் வாழ்க்கை ஒத்து வராது, இஸ்லாமா போய் விவாகரத்து, ரெண்டு ஒன்று தான் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த ரியா பாஸ்திரி. அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் எதையும் செய்யணும். அல்லாஹ்வுக்கும் செய்கிறேன், அடுத்த ஆளுக்கும் செய்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் பார்க்குறான். எனக்கு மட்டும் சொந்தப்படுத்த வேண்டிய வணக்கத்தை எனக்கும் என் அல்லாத அடுத்தவருக்கும் சேர்த்து செய்கின்றாயா? தேவையில்லை. அல்லாஹ் உதவி விட்டு அல்லாஹ் அதை பொருட்படுத்த மாட்டேன். ஹதரத் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? நாயகமே, ஒரு மனிதன் தன் மனைவியோடு அந்நிய ஒருவனை காணக்கூடாத அலங்கோலமான நிலையில் கண்டால் அயப்துலுஹு, அவனை கொன்று விடலாமான்னு கேட்டாங்க. கேள்வி விளங்கணும். தன் மனைவியோடு அந்நிய ஒருத்தனை காணக்கூடாத கோலத்தை, அவன் அலங்கோலமான ஒரு கோலத்தின் காட்சி நிலையில கண்டால் அயப்துலுஹு, அவனை கொன்று விடலாமான்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், கூடாதவங்களை வேண்டாம் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாயகமே, அப்படி ஒரு நிலை எனக்கு வந்தா வாழ் கொண்டு அவன் கதை முடிப்பேன். யாரு? அந்த துரோகி. என் மனைவியோடு நான் யாரை பார்த்தேனோ அவனை என் வாழ் கொண்டு அவன் கணக்கை முடிப்பேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்றும் செய்யாது, ஒன்று கொள்ள வேணாங்க. ரொம்ப சொல்றாங்க, கொள்ளு கேட்டுதான். அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உந்தூரு இலாமா யகூலு சய்யிதுக்கும், உங்கள் தலைவர் என்ன சொல்றார் பாருங்கள். என்ன கருத்து? ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சொல்லுவது. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சொல்லினா ரசூலுல்லாஹ் பாராட்ட மாட்டாங்க. நல்லா வளர்ந்த விஷயத்தை
என்ன கருத்து, உங்கள் மனைவியோட அந்நிய ஒருத்தனை அலங்கோலமாக பார்த்தா அவனை கொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, கொல்லலாம், கொல்லப்பட வேண்டி வந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ கொண்டுட்டேன்னா கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகள் நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுப்பாங்க. எப்படி, என் தந்தையை என் சகோதரனை அவர் கொண்டுட்டார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், போய் இந்த மாதிரி என் மனைவியோட தவறான முறையில் இருக்கும்போது நான் பார்த்தேன், ஆகவே கொன்றேன். சொல்லுவார் நீதி சொல், அது உண்மை, அது அப்படி நடந்திருந்தால் ஏற்றுக்கலாம், அப்படித்தான் நடந்து செய்யறது 4 சாட்சி கொண்டு வாங்குவார். நீங்கள் அவனை கொண்டும் போது அவன் இந்த மாதிரி தப்பான முறையில் மனைவியோடு இருந்தான், அதனால தான் கொன்றீங்கன்னு சொல்ல, அதை நிரூபிக்கிறதுக்கு 4 சாட்சி கொண்டு வாங்குவார். ஒரு மான ரோசம் உள்ள ஒரு கணவன் தன் மனைவியோட அர்த்தம் ஒருத்தன் அலமலமாக இருக்கும்போது 4 சாட்சியை கொண்டு காரியத்தை கொள்ளுவான். ரோசம் வந்த ஒன்று அடுத்து ஓடிக்கு கொண்டுவான். அவன் சாட்சி வைக்க மாட்டான், ஒன்றும் வைக்க மாட்டான். அப்போ நீதிபதி கேட்பார், 4 சாட்சியை கொண்டு வாங்கின ஏற்றுக்கிறது 4 சாட்சியும் இல்லை, ஒரு சாட்சியும் இல்லை. அப்போ என்ன செய்வார், நீங்கள் அவரை கொன்றது என்ன காரணத்துக்காக வேண்டித்தான் என்பது சாட்சியை கொண்டு உங்களுக்கு நிரூபிக்க முடியவில்லை, ஆகவே உங்களுக்கு தண்டனை மரண தண்டனை விதித்து நான் நீத்திருக்கூடாகவே ஒரு தூக்கில் உழந்துடும், அதை தலையை விட்டுடுவோம். அந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது, அதுக்காகத்தான் நான் சொல்லா வேண்டாம். ஆனால் அதுக்கு சஅத் பின் முஆத் என்ன பதில் சொன்னாருமா, நாயகமே அதற்கு பகரமாக என் கழுத்து துண்டிக்கப்பட்டு போகும், என்னுடைய தலை வெட்டப்பட்டு போகும் என்று இருந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த கைவனை விட மாட்டேன், அவனை கொண்டோடி போய். அப்பதான் பாருங்க என்ன ரோசக்காரன் அவர்களே, பாருங்கள் சஅதுன் கய்யூரும், சஅது ரொம்ப ரோசக்காரர், தன் கழுத்து வெட்டப்பட்டு போகும், தான் கொல்லப்பட்டு போகும் என்று இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன், அந்த கைவனை கொல்லாமல் விட மாட்டேன் என்று ரோசமாக பேசுகிறார். பாருங்க சஅது எவ்வளவு ரோசக்காரன். சொல்லிட்டு சொல்ல சஅதுன் கய்யூரும் வஅன அக்யரு மின்ஹு, நான் சஅதை விட நான் ரோசக்காரன், வல்லாஹு அக்யரு மின்னி, அல்லாஹ் என்னை விட ரோசக்காரன், அல்லாஹ் என்னை விட ரோசக்காரன். சஅதுடைய மனைவியோடு அந்நிய ஒருவன் இருந்தால் அவனை கொன்றொழிப்பேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு மட்டும் தன் அடியாக செய்ய வேண்டிய அந்த வணக்கத்தை தனக்கு மட்டும் செய்யாம அடுத்தவர்களுக்கு சேர்த்து காட்டிக்கிட்டு செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு ரோசப்படுவான். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, குர்ஆன்ல வருது, அல்லாஹ் ஷிர்க் செய்யறதை மட்டும் மன்னிக்க மாட்டான். ஷிர்க்குக்கு மன்னிப்பே இல்லை, ஷிர்க்குக்கு மன்னிப்பே இல்லை. காரணம் இணையாக ஆகினான் மனுஷன். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அடுத்தவனுக்கும் செய்வேன், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யணும், அடுத்தாவது செய்யணும், அல்லா கிடைக்கணும், அடுத்தாவது கேட்பேன், போச்சு, முடிஞ்சு போச்சு. அதனால ஷிர்க்குங்கிறது கொடிய பாவம். அந்த ஷிர்க்குன்னு ஒரு வகை தான் கேட்டீங்கல்ல இந்த முகஸ்துதி. இந்த முகஸ்துதிங்கிறது சிறிய வகையான ஷிர்க். அதனால அல்லாஹ்ட்ட நம்ம தௌபா செய்ய, அல்லாஹ்ட்ட நம்ம கெஞ்சி கேட்கணும். அதுக்கு ஒரு அழகான ஒரு துவா ஒன்று சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக இல்ம التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم إني أسألك علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. அல்லாஹ் ஏகத்துவ கல்வியை கொடு, இஹ்லாஸான அமலை கொடு, கடைசி நல்ல முடிவான மௌத்துக்குள்ள அல்லாஹ் கேட்பாங்க. நினச்சா அதுக்கு ஆப்போசிட்டாக வருவானு, اللهم إني أعوذ بك من أن أشرك بما أعلم وأعوذ بك بما لا أعلم. اللهم إني أعوذ بك من أن أشرك بشيء من أن أشرك بما أعلم وأعوذ بك لما لا أعلم. நான் தெரிந்த வகையில் ஷிர்க் செய்வதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், நான் தெரியாத முறையில் நடக்கக்கூடிய அது போன்ற காரியத்தை விட்டு உன்னிடத்தில் பிழை கொடுக்க தேடுறேன். துவா செய்யலாம். இந்த துவாவை நீங்கள் அதிகமாக அடிக்கடி பயான் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றீங்க, கண்டிப்பாக சலவாத் சொல்லி ஆகணும். ஆமாம், சில பேருக்கு அந்த விஷயமே விளக்க மாட்டேங்குது, இவங்க எப்படி சொல்லி தானே ஆகணும். கண்டிப்பாக திருத்தப்படணும் சொன்னால் அதுக்கும் சலவாத் சொல்லணுமா? இல்லை, அதாவது நபியுடைய பேர் கேட்டால் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர் முஹம்மது என்ற திருநாமத்தை கேட்டால் கண்டிப்பாக மண் அனிஸ்து வருது. என்னுடைய திருநாமத்தை கேட்டுவிட்டு யார் என் மீது சலவாத்து சொல்லவில்லையோ அவருக்கு இந்த எச்சரிக்கை வரும், பயங்கரமான எச்சரிக்கை வரும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை முஹம்மதுங்கிற பேரை கேட்டாலே கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. அதனால் முஹம்மதுங்கிற வார்த்தைக்கு தனி ஒரு முக்கியத்துவம், தனி முக்கியத்துவம். அதனால் நபின்னு சொன்னாலும் சலவாத் சொல்லணும், ரசூல் சொன்னாலும் சொல்லணும்.
குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய பேரு திருநாமத்து முஹம்மதுங்கிற வார்த்தையை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். அதனால் பிள்ளைகளுக்கு மனசை வச்சுக்கணும், நம்ம பேரை சொல்லும் போது கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லணும். இப்போ சொன்னீங்கன்னா அந்த கணவன் வந்து அன்னி பண்ணியிருக்கா கழுத்தை வெட்டணும், இந்த பொம்பளை நடத்த கெட்டவராக இருந்தா அவன் நல்லா எல்லாம் எடுத்து கூப்பிட்டு பேசி இப்போ என்ன செய்யுது? அவனையே வெட்டணும், அதுக்கு முன்னாடி இவரை வெட்டி தான் வெட்டா ரெண்டையும் இவரை பொருள் வெட்டி தான் அவரை வெட்டான். ஆனால் அவர் வந்து தப்பு செய்யலாம்னா ஆகும்பா தப்பு செய்யலன்னு சொல்ல முடியாது. அதன் மூலமான நிலைமைனால உடன்பட்டு வந்துட்டான், அது வேற விஷயம். இதான் அழைச்சா வந்துட்டான், அழைச்சா கோயிலில் பார்க்கணும், அழைச்சா போயிடலாமா இல்லை. அதனால அழைச்சாலும் போகக்கூடாது, அழைக்காமலும் போக தானாகவும் போகக்கூடாது, அழைச்சும் போகக்கூடாது. தப்பு தான். அது நியாயம் கற்பிக்க ஒன்றும் இல்லை. ரெண்டு பேருக்கு அந்த ஆனால் நம்ம செய்யணும் தண்டனை நம்ம நடக்கக்கூடாது, அரசாங்கம் செய்யணும். அவங்க சட்டத்தை கையில் எடுத்தாலும் ஒரு நாடு நம்ம இருந்து போய் சிலஞ்சு போயிடும். அதனால் பிரச்சனையாக வழக்காடு மன்றத்தோடு சொல்லி நீதிமன்றத்தை சொல்லி பிரச்சனையை எடுத்து வச்சு ப்ரூஃபான ஆமாம் இஸ்லாமிய நாடு அப்படின்னு செய்யணும். ஆமாம் கொடுக்கூடாது, அறவே தப்பு, மகாபெரிய தப்பு. அவர் சொல்கிறது அர்த்தம் இல்லாத பேச்சு, எவனாத்தான பேச்சு, மாற்றம் இருக்கு. சின்ன பிள்ளையார் காத்து நிதியை அறவே கொடுக்கூடாது. 8 சாராங்களை அல்லா பிரான் சொல்கிறான். 8 சாரம் இன்னம ஸதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் முஅல்லஃபதி வஃபிர் ரிகாபி ஃபீ ஸபீலில்லாஹி வபினிஸ் ஸபீல். அல்லாஹ் ஒரு 8 சாரா சொல்கிறான். அந்த 8 சாராருக்கு மட்டும்தான் கொடுக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு ஆள் சொல்கிறாங்க, பாவம் ஒரு புரியல. சில மதரசாக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த காசை வாங்கிட்டு போய் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஏழைக்கு நாங்கள் கொடுத்துறோம்னு உத்தரவாதம் சொல்லி அது உண்மையாகிட்டு தான் கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக மதரசாக்கு வர்றாங்கல்ல, அந்த பணத்தை வாங்கிட்டு போய் மதரசாவுக்கு தான் ஃபண்டு சேர்ப்பாங்க. மதரசாவுக்கு வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது, உஸ்தாத்மார்களுக்கு சம்பளம் கொடுக்குறது, கட்டடத்தை ஆச்சு வேலை வேலை செய்யணும். மதரசாவுடைய பொதுநல பணிகளுக்காகத்தான் இந்த பணத்தை பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஜக்காத் எழுதி கொடுக்க வைக்கணும். மன்னிப்பு உண்டு, மவுத்து வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் இருக்கு. மவுத்து வரைக்கும் எல்லாம் நான் தெரியாமல் சொல்லியிருக்கேன், மன்னிச்சு கேட்டால் மன்னிச்சு, மவுத்தா போகிறதுக்குள்ள மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு வச்சு. மவுத்து வரைக்கும் மன்னிப்பு கேட்காம இருந்துட்டு மவுத்தா போயிட்டான் நான் இன்னும் அவனுக்கு சான்ஸ் இருக்கு, முடிஞ்சு வச்சு. மவுத்து வரைக்கும் சான்ஸ் இருக்கு. சிறுக்கான பாவம் செஞ்சவன் மவுத்து வரைக்கும் அல்லாட்ட அல்லா என்னை மன்னிச்சிடல்லா, தெரியாமல் மன்னிச்சிட்டான்லா, இன்னும் செய்ய மாட்டேன்னு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டான், எல்லாம் மன்னிச்சிடுவான். ஆனால் மவுத்து வரைக்கும் மன்னிப்பே கேட்கல, சிறுக்கான பாவம் செஞ்சான், மன்னிப்பு கேட்கவே இல்லை, அப்படியே இருந்துட்டு மௌத்தா போயிட்டான். இனி மவுத்துக்கு பின்னாடி மன்னிப்பு இல்லை, முடிச்சு நரகம் தான். அவன் நரகவாதி, முடிஞ்சு வச்சு. சரியா? ஆமாம், மன்னம் யஷ்குரி நாசலம் யஷ்குரி இல்லா. அடியார்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவில்லை. என்ன பொருள்? அல்லாவுக்கு நன்றி செலுத்த என்ன அர்த்தம்? அல்லாஹ் யார் மூலமாக நமக்கு எல்லாம் செஞ்சானோ அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம யார் மூலம் வந்தோம்? பெற்ற தாய் நம்ம மூலம். தாயை ஒருத்தன் கண்டுக்கிறதே இல்லை, பாப்பாவை கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அல்லாவுக்கு சுகிச்சேன்னு அல்லா தொழுகத்தை சுகிச்சுதான். அதெல்லாம் உமா பாப்பா தொழுதான் செய்யும். சுல்லாட்ட போருக்கு வந்தார் ஒரு சஹாபி. அது எதுக்கு நான் போருக்கு போகிறேன், வீரை கொடுத்து நான் போராடுறேன், கச்சா வெற்றி இல்லாட்டி ஷஹாதத்துக்கு பௌத்து எல்லாம் வாங்கிக்கிறான். உமா பாப்பா ஹயாத்தா இருக்கலாம். ஆமாம், உமா பாட்ட போய் அவங்க 2 பேருக்கு போய் பணிவிடை செய்ய திருப்பி போயிட்டாங்க. இப்போ என்ன அர்த்தம்? பெற்ற தாய் தகப்பட ஹயாத்தாக இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை முக்கியம். அங்கே போய் நன்றி செலுத்தணும், அப்புறம் தான் நிறுத்துவாங்க. அது முடிஞ்சால் தான் நிறுத்துவாங்க. அங்கே நன்றி செலுத்தாமல் அதை அவங்கள அழுக விட்டு நொந்து போக விட்டு நாம் ஜிஹாதுக்கு போகிறோம்னா அந்த ஜிஹாத் வசதியாக சரியா? அவள் அப்படிலாமா கேட்கணுமா? அரபு தேசத்தில் அந்த திரைப்படம் ஒற்றைப்படையில் வந்து அரபு தேசத்தை பொறுத்தவரை நமக்கு ஒரு நாள் முன்னே தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு பொறுத்தவரை இன்னைக்கு அரபு தேசத்தில் 23, நம்ம 22 இருக்கோம். உதாரணத்துக்கு 21 லைலத்துக்கு வந்துருந்தா நம்ம அதை அடைய மாட்டோம். அதாவது நீங்கள் பாருங்க, சூரியனை பாருங்க, சூரியன் உதிக்குது நம்ம நாட்டுக்கு. சூரியன் வேறு சந்திரன் வேறு ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ட்ரைவ் ஃபுல்லாக ஒரு முழுமையான சுற்றி வரக்கு 24 hours ஆகும்.
இப்போ ஒரு ஊரில், ஒரு நாட்டில், உலக உருண்டையில் ஒரு நாட்டில் இருட்டாக இருக்குது, இரவாக இருக்குது. அதே அந்த இரவு கீழே வர்றதுக்கு எப்போ ஆகும்? நேரம் 24 hours, குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம். அங்கே உள்ள இரவு இங்கே வர்றதுக்கு 12 மணி நேரம். அப்போ நம்ம சயின்ஸ் படி விஞ்ஞானப்படி சொல்லலாம், அங்கே முன்னாடி 12 மணி நேரம் வந்து நமக்கு பின்னாடி 12 மணி நேரம் பின்னாடி தான் வந்து இருக்கே இல்லையா? அதனால் இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு நாள் முன்ன பின்ன வர சான்ஸ். அது நீங்கள் நீங்களாக முடிச்சுக்கிட்டீங்க. அதாவது நீங்கள் வந்து விளக்கம் சொல்லணும் என்னென்னா, இந்த கிரீன்விச் கோடு தான் வச்சுக்கிட்டு நீங்களாக வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி அங்கே தான் முதல்ல பெற வந்திருக்கு. உங்களுக்கு பின்னாடி நீங்கள் பெற பார்த்தீங்க. கீழே போக போக, அடிவானத்துக்கு கீழே போக போக அவங்க தான் முதல்ல பெற பார்ப்பாங்க. நமக்கு அவங்க பார்த்த பிறகு நமக்கு பாதிக்க மாட்டோம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த நாள் பார்ப்போம். அவங்க கண்ட அந்த பேரை நமக்கு மறுநாட்டம் சேர்ப்போம். அப்போ நினைஞ்சா அதனால் யார் முதல்ல பெற கண்டாங்களோ அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது முதல்ல ஸ்டார்ட் ஆகிடும். அது அப்படியே பூமியினுடைய மொத்த அந்த உருண்டைக்கு வர்றதுக்கு நமக்கு வரும்போது 24 hours பின்னா அடுத்தது. சரியா? நல்லா முடிச்சுக்கலாம். இபாதத் நேரம் அதிகமாக கேட்கணுமா? இல்லை, இபாதத் நேரம் இன்ஷா அல்லாஹ். நேற்று யாரெல்லாம் பயான் முடிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி யாரெல்லாம் போகும்போது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் விசுஜிட்டே போனது யார்? நைட்டில் வந்து ஒளிச்சுட்டு குர்ஆன் ஓதணும் யார்? இரவுல தொழுகையில் பங்கெடுத்து கொண்டவங்க, நைட்டில் தொழுது முடிச்சிருந்து வணங்கணும் யார்? அப்படி செஞ்சிருந்தீங்களாங்க அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் வந்தீங்க, கேட்டீங்க, அதில் உண்மையிலே பயனடைஞ்சணும். சும்மா வந்து உட்கார்ந்தோம், சிரிக்கு இனிய சில செய்திகளை கேட்டோம், அப்புறம் எப்போது மாதிரி போயிட்டோம். எந்த மாற்றமும் இல்லை. போகும்போது வரும்போது பேசிக்கணும், போகும்போது பேசிகிட்டே போகிறோம். தொழுகையும் இல்லை, குர்ஆனும் ஓதலை அப்படின்னு சொன்னால் மறந்து வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு குர்ஆன் ஓதலாமா? சொல்லுங்கள், ஓதலாமா? தொழுகலாமா? இப்போ நீங்கள் எந்திரிச்சு போகும்போது கூட இந்த திக்ரோடு போகணும். சொல்லுவாங்க ரமலானில் 4 விஷயத்தை அதிகமாக சொன்னாங்க. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ர் அதிகமாக சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், பிழை பொறுக்கிறது அதிகமாக சொல்லணும். அடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ் நரகத்துக்கு காப்பாற்றலாம், அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துரு, நரகத்துக்கு காப்பாற்றணும். வாட்சியன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா அதிகமாக சொல்லணும். இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கட்டபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானா. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், வஸலாமுன் அலா முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹ். கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.